இயேசு கிறிஸ்துக்குள் பிரியமானவர்களே, ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்தமுள்ள திருப்பெயரிலே நல்வாழ்த்துக்கள். அன்பானவர்களே, நம்முடைய அருள்நாதர் நம்மை படைத்தவர், நம்மை பராமரித்தவர், வழிநடத்தி கொண்டிருக்கிறவர். நம்மோடு பேசுகிற குரலுக்கு நாம் செவி கொடுக்க வேண்டியது மிக மிக முக்கியமாயிருக்கிறது, அவசியமாயிருக்கிறது. ஏனென்றால் அது ஆசீர்வாதத்துக்குரிய காரியங்களாக இருக்கிறது. இந்த நாளிலும் ஆண்டவர் தருகின்ற வார்த்தையை நாம் கேட்கலாம். இந்த வாய்ஸ் ஆஃப் காட் வழியாக நீங்கள் ஒவ்வொரு நாளும் செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். அநேகரும் கேட்கணும். யார் கேட்பார்கள்? அவருடைய கட்டளை கிடைக்கணும். ஒவ்வொரு வார்த்தையும் நீங்கள் கேட்பாருங்க, எப்படிலாம் ஆண்டவர் பேசுகிறான்னு இல்லைங்களா? ஆனாலும் தேர்ந்து கொள்ளப்பட்ட மக்கள் ஒவ்வொரு நாளும் செய்தியை கொண்டு வருகிறாரு. இந்த நாளிலும் தூய ஆவியானவர் நமக்கு கொடுக்கின்ற காட்டுகின்ற வார்த்தையை சிந்திப்போம், தூய ஆவிக்குள் தியானிப்போம். எரேமியா 29:11 ஆண்டவர் காண்பிக்கிறார். எரேமியா 29 அதிகாரத்திலே 11வது வசனத்தை ஆண்டவர் காண்பிக்கிறார். உங்களுக்காக நான் வகுத்திருக்கிற திட்டங்கள் எனக்கு தெரியும் அன்றோ, அவை வளமான எதிர்காலத்தையும் நம்பிக்கையும் உங்களுக்கு அளிப்பதற்கான நல்வாழ்வின் திட்டங்களே, நல்வாழ்வின் திட்டங்களே அன்றி கேடு விளைவிப்பதற்கான திட்டங்கள் அல்ல என்கிறார் ஆண்டவர். பிரைஸ் தி லார்ட். வசனத்தை படிக்கிற பொழுது, அவருடைய வார்த்தையை நாம் கேட்கிற பொழுது அப்படி உள்ளத்தில் ஒரு சந்தோஷம் நினைக்கிறது. அனுபவிக்கணும் பிரியமானவர்களே, இதெல்லாம் நாம் அனுபவிக்கணும். இன்னைக்கு நிறைய மக்கள் இந்த பைபிளை எடுக்கிறதே கிடையாது, இறை வார்த்தை செவி கொடுக்கிறதே கிடையாது, உலகப்பரமான பக்தி முயற்சியிலே ஓடிக்கிட்டு இருக்கிறாங்க. இறைவசன வார்த்தை எடுத்து நாம் கடந்து வைத்தா எவ்வளவு நல்லா இருக்கும் இல்லைங்களா? அவர் ஆண்டவருடைய அன்பான குரலை இந்த விவிலியத்தில் நாம் வாசித்து எவ்வளவு அன்பா இருக்குங்களா? இதை கொடுக்கிறது தான் அந்த ஊழியமே நடந்துட்டு இருக்கு. ஆண்டவர் தான திட்டத்தோடு கூட செயல்பட்டு கொண்டே இருக்கிறார். அன்பானவர்களை பார்க்கணும். இதுல நான் சொல்லணும், இங்கேயும் போயிட்டு இருக்கேன். சொல்ல பாருங்க, உங்களுக்காக நான் வகுத்திருக்கிற திட்டங்கள் எனக்கு தெரியும் என்று அவருக்கு தெரியுமா? இது நான் சொல்லிருக்கேன், அடிக்கடி சொல்லுகின்ற கருத்து ஒன்று. இன்னைக்கு பெற்றோர்கள் இருக்கிறார்கள். வயிற்றுல குழந்தை இருக்கும் பொழுது சொல்லுவாங்க, அந்த குழந்தை பையனா பிறந்தனாக அவனை அப்படி படிக்க வச்சு அப்படி ஆக்கணும். பொட்ட பிள்ளையா பிறந்தாலாக்க அவள் இப்படி படிக்க வச்சு அப்படி ஆக்கணும். பெற்றோர்கள் தன் வயிற்றில் குழந்தைக்கும் போது, அப்போ நான் சொன்ன உங்களையும் என்னையும் நம் ஒவ்வொருவரையும் தாயின் வயிற்றிலே உருவாக்குறாரே, அவர் எவ்வளவு பெரிய திட்டங்களை வைத்திருப்பார். அன்பானவர்களை பார்க்கணும். சாதாரண எளிய மக்களே நாம் இப்படி சொல்லிக்கும் போது, பேரன்புமிக்க அந்த ஆண்டவர் எவ்வளவு காரியங்களை செய்திருப்பார். உங்களுக்காக நான் வகுத்துக்கிற திட்டங்கள் எனக்கு தெரியுமென்றோன்னு சொல்லுகிறார். இந்த வார்த்தையை படிக்கிற பொழுது வேற ஒரு வசனம் கூட எனக்கு இப்பொழுது தூய ஆவியானவர் தூண்டுகிறார். ஏசாயா புத்தகம் 55 அதிகாரத்திலே 9வது வசனத்தை ஆண்டவர் தானே காண்பிக்கிறார். ஏசாயா 55:9 வசனத்தை ஆண்டவர் காண்பிக்கிறார். ஒவ்வொரு வசனம் வரைக்கும் ஒன்னோடு கூட ஒன்று இணைந்ததாக தூய ஆவியானவர் இங்கே அங்கே கொண்டு வரார். ஏசாயா 55:9 பார்க்கிற பொழுது காட்டுகிறார், மண்ணுலிருந்து விண்ணுலகம் மிக உயர்ந்திருப்பது போல உங்கள் வழிமுறைகளை விட என் வழிமுறைகளும், உங்கள் எண்ணங்களை விட என் எண்ணங்களும் மிக உயர்ந்திருக்கின்றன. பாருங்க, மண்ணுலிருந்து விண்ணுலகம் எவ்வளவு உயர்ந்திருப்பது போல உங்கள் வழிமுறைகளை விட என் வழிமுறைகளும்,
உங்கள் எண்ணங்களை விட என் எண்ணங்களும் மிக உயர்ந்திருக்கின்றன. அப்போ நாம் சாதாரணமாக நாம் நினைச்சிட்டு இருப்போம். என்ன நினைச்சிட்டு இருப்போம்? எப்படியாவது +2 முடிச்சா போதும்னு நினைப்பிட்டு இருக்கோம். பையன் எப்படியா கஷ்டப்பட்டு வறுமையில் இருக்கிறதுல +2 முடிச்சா போதும், அப்பெல்லாம் படிக்க முடியாது இருக்கும். ஆனால் ஆண்டவர் நினைச்சிட்டு வர்றதுக்கு ஈவன் காலேஜ் படிக்கணும், ஈவன் ஒரு டாக்டர் ஆக்கணும்னு ஆண்டவர் நினைச்சிட்டு இருப்பார். பெரியமார்களே, அவருடைய எண்ணங்களும் சிந்தனையும் மிக உயர்ந்தது. நீ சாதாரண நினைச்சிட்டு இருப்பீங்க, ஒரு சாதாரண ஒரு ஓட்டு வீடு போட்டு கட்டிட்டா போதும் நினைச்சிட்டு இருப்பீங்க. ஆண்டவர் உங்களுக்கு நினைச்சிட்டு இருப்பாருன்றதுக்கு நீ ஒரு பெரிய மாடி வீடு கட்டணும்னு சொல்லிட்டு ஆண்டவர் திட்டம் போட்டிருப்பாரு. நம்முடைய சித்தம் அங்க பெருசு, அதே படி கொட்டுக்கும். ஆண்டவர் சொல்லணும், ஆண்டவர் என் சித்தம் அல்ல, என் திட்டம் அல்ல, உம்முடைய திட்டம் நிறைவேறட்டும் சொல்லினாக்கே அப்போ பெரிய பெரிய திட்டத்துக்களும் நம்மளை வழிநடத்திக்கிட்டே போயிட்டே இருப்பார். ஒவ்வொரு காரியத்துக்கும் அப்படித்தான், ஒவ்வொரு காரியத்தையும் அப்படித்தான். படிப்பாகட்டும், வேலையாகட்டும், திருமண காரியமாகட்டும், குழந்தை பாக்கட்டும், எதுவாக இருந்தாலும் நாம் சாதாரண நிலையில் நினைச்சிட்டு இருப்போம். அவர்கிட்ட ஒப்புனா அவர் பெரிய திட்டங்களை, நமக்காக வைத்திருக்க திட்டங்களை அவர் நடத்திட்டு போயிட்டே இருப்பார். பிரியமானவர்களே, நான் இது படிக்கிறேன் சொல்லுகிற பொழுது இந்த வசன வார்த்தையை அந்த ஏசாயா 55:9 படிக்கிற பொழுது அந்த வசன வார்த்தைக்கு கொடுக்கணும். என் சித்தம் அல்ல உம் சித்தம் நாதா, என்னாலே அல்ல உம்மாலே ஆகும், என்னாலே அல்ல உம்மாலே ஆகும். இன்றைய ஊழிய பாதை கூட அப்படித்தான். நான் ஏதோ கிராமத்தில் அப்படி இருந்தால் போதும்னு நினச்சிட்டு இருந்தேன், ஒரு ஜப வழிபாடு நடத்தினா போதும்னு நினச்சேன். ஆனாலும் ஆண்டவருடைய திட்டங்கள் சிந்தனைகள் எல்லாம் பெரியது. இன்னைக்கு உலக லெவலில் போய்கொண்டிருக்கிற காரியங்கள் அவருடைய சித்தம் திட்டம். இதை நான் எனக்காக நான் சொல்லுகிறேன், என்னுடைய அந்த நன்றியோடு கூட ஆண்டவர் மகிப்படுத்த சொல்லுகிறேன். இன்றும் நம் ஒவ்வொருவருக்கும் ஆண்டவர் பெரிய திட்டங்களை வைத்திருக்கிறார். எந்த ஒரு நிலையிலும் அவர் பெரிய திட்டங்களை வைத்திருக்கிறார். அப்ப கிடைக்கலாம். அன்பின் ஆண்டவரே, நாங்கள் எளிய மக்கள், எளிய திட்டங்களும் சிந்தனைகளும் தான் எங்களுக்கு இருக்கிறது. எங்களை தாயின் கருவயத்திலே உருவாக்கினவரே, எங்களை குறித்து உமக்கு திட்டம் மிக பெரிதாக இருக்கிறது. அந்த திட்டங்கள் எங்களுடைய வாழ்க்கையிலே செயல்பட நாங்கள் ஒப்புக் கொடுக்கிறோம். அப்பா, உம்முடைய அன்பின் திட்டங்கள் வாழ்க்கையிலே கடந்து செயல்படுகிற பொழுது மற்றவர்களுக்கு மத்தியிலே நாங்கள் உயர்த்தப்பட்ட மக்களாக வாழ்ந்திருப்போம். எங்களுடைய உற்றார் உறவினர்கள், சொந்தங்கள், பந்தங்கள் மத்தியிலே நாங்கள் உயர்ந்த மக்களாக வாழ்ந்திருப்போம். அப்பொழுது நீரே எங்கள் வாழ்க்கையிலே மகிமை அடைகிறவராக இருக்கிறேன். நீரே எங்களுடைய வாழ்க்கையிலே மகிமை அடைவராயிருக்கிறேன். உங்களை மகிமைப்படுத்தவே எங்களை தாழ்த்துகிறோம். எங்களை தாழ்த்துகிற ஒவ்வொரு நிலையிலும் உம்முடைய திட்டங்கள், செயல்பாடுகள் நிறைவேறட்டும்.